ஆக்சுவலாக அதான் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்தாருன்னா முதல்வராக இருந்தால் எப்படி இருக்குண்ணா தமிழ்நாடு? விஜய் வேற லெவலில் இருக்கும். ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்புறீங்களா? ஆமாம், நன்றிங்க. கிடையாது. இப்போ ரஜினி கமல் இருந்தாங்க, எவ்வளோ நாள் இருந்தாங்க? ஏன்னா ஒரு 50% மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வச்சது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்றது ஓவரால் பாப்புலர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கூட்டணி வைக்கிறது பதிலாக தனியாகவே பண்ணலாம் அப்படின்னு. விஜய்க்கு தான். ஏன் உங்களுக்கு விஜய் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவர் ரொம்ப உதவி பண்ணுறாரு, ரொம்ப பிடிக்கும். நம்ம தேர்தலுக்கு வந்துட்டாரேக்கா, அது ஒரு நல்லது தானே? நல்லது தான். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் ஹீரோ. அரசியலுக்கு வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? அது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லை படமே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இது அது ஒரு ப்ராப்ளமே இல்லையே. அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கு, ஸோ பண்ணுறாரு, நிறைய பண்ணுவார். மூவியில் இருக்கிறத விட இது அவருக்கு பெட்டராக இருக்கும். ஏக்கா விஜய் ஒருவேளை இது தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காக்கா? இருக்குது. நீங்கள் எந்த ஊருங்கக்கா? மணப்பாறை. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? வந்தால் கண்டிப்பாக போடுவோம். அண்ட் 2026 தேர்தலில் விஜய் நிற்கிறாரு, அதனால கேட்குறேன். போடுவோங்க அக்கா. நீங்கக்கா? அப்படிங்க அக்கா. சரிங்க. இப்போ வீட்டிலலாம் வேற ஏதாவது கட்சிக்கு முன்னாடி ஓட்டு போட்டு இருப்பீங்களா? இல்லை, விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய்னா ஏங்கா பிடிக்கும்? விஜய்னா அதுதான் பிறந்ததே விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ படத்தில் நடிக்காம தேர்தலுக்கு வந்துட்டாரேக்கா, அது ஒரு நல்லது தானே? நல்லது தான். சரி, மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார், நம்பலாம். உங்கள் பேர் சிஸ்டர்? என் பேர் மது. இல்லைங்க. எங்கேருந்து வர்றீங்க? நான் சேலத்துலேருந்து வரீங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இது தேவையான ஒன்று தான் நினைக்கிறீங்களா? நீங்கள் யார் ஃபேன் பேஸ் பண்ணியெல்லாம் சொல்ல கிடையாது. அவர் வந்தால் மேபி ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுவார். இது வரைக்கும் இருந்தவங்கலாம் என்னென்ன பண்ணாங்க, இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டோம். ஸோ அவர் இன்னும் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஜஸ்ட் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு தான் போடுவோம். வீட்டிலலாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு தான் மோஸ்ட்லி போடுவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஎம்கே. இப்போ டிஎம்கேலேருந்து மாறி விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? உங்களை அலோவ் பண்ணுவாங்களா? அவங்க எதுவுமே சொல்ல முடியாது, நான் இஷ்டம் அது. இல்லை ஒருவேளை அதெல்லாம் முடியாது. இல்லை அவரோட சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் விஜய்க்கு தான் ஓட்டு. தேங்க்யூ சார். விஜய் படத்தில் நடிக்கிறது பிடிக்குமாக்கா, தேர்தல் நிற்கிறது பிடிக்குமாக்கா? ரெண்டுமே பிடிக்கும். அக்கா இப்போ ரொம்ப பேர் இலவசம்லாம் கொடுப்பாங்கல்ல மற்ற கட்சிகள்லாம், அதை வாங்கிட்டு அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களாக்கா? இல்லை சொல்ல முடியாது, விஜய்க்கு தான். என்ன வந்தாலும் விஜய்க்கு தான். அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, யாருக்கா ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான். ஏன் உங்களுக்கு விஜய் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவர் ரொம்ப உதவி பண்ணுறாரு, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உதவி பண்ணுறாரு. இந்த இலவசம் வேணும்னு கேட்குறீங்களா, இல்லை இலவசம் வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா, விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? இல்லை எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுவோம். எப்படினாலும் விஜய்க்கு தான். நீ எந்த ஊருங்க? நாங்களாம் கரூர் தொழில். வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்ல என்ன காரணம்? இல்லை, இப்போ ரசிகர் அதிகம் ஆயிடுச்சு. இல்லை சரி, ஆட்சி கட்சியில் இல்லாட்டி கூட இப்போ ரசிகர்கள்லாம் விஜய் படம் பார்க்குறாங்க. ஆமாம், அதெல்லாம் வேண்டிட்டு பார்க்கல எத்தனை பேர். இப்போ ரஜினிக்கு இருந்தால் ரஜினிக்கு எத்தனையோ ஆளுங்க ரஜினி இருக்குது, அது மாதிரி தான். சரி, வந்தால் இப்போ புதுசாக இந்த வந்தவங்களே வரக்கூடாதுல்ல, புதுசாக ஒரு வந்த மாதிரியா இருக்குல்ல. சரி. ரெண்டாவது நீங்கள் இதுக்கு முன்னாடியில் எந்த கட்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நான் ரெட்டில் தான் ஓட்டு போட்டுருந்தேன். நேற்றாதான் அப்போ இருந்து சின்ன பிள்ளைலேருந்து நம்ம ரெட்டி தான் போட்டுது. ஒருத்தர் காசுக்காக இதுக்காக நம்ம இதுங்க போதில்லை. இப்போ புதுசாக வந்தாங்கன்னா நம்ம மக்கள் பார்த்து ஆட்சி இப்போ தான் 52 கந்தவள மக்களுக்கு இல்லை. குறிப்பாக பெண்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரோட மாநாட்டை சொல்லியிருந்தாரு. சார் பெண்ணா எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது ரொம்பவே இப்போ இருக்க, அதாவது இந்த ஆட்சியில் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்புகிற பக்கம்லாம் ஏதோ ஒரு அப்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அதான் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக. எடப்பாடி தொகுதியிலேருந்து வர்றீங்க இல்லைங்களா? ஆமாம், எடப்பாடியார் தொகுதியில் நீங்கள் அங்கே எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஒரு அதிமுக கூட கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அதிமுக திமுகக்கு மாற்றத்தில் விஜய் வர்றாரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ கூட்டணி இருக்க மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் முதல்வர் வேட்பாளர் 2 பேரும் சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறது அங்கே இருக்கிற. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவர் கூட்டணி வைக்கிறது பதிலாக தனியாகவே பண்ணலாம் அப்படி சொல்ல என்ன காரணம்? ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் இருக்குங்களா? இப்போ கூட்டணினா இப்போ அவர் சிஎம் ஆகணும்னு தானே இப்போ வந்தாலும் பொலிட்டிக்கல் கே. ஸோ இப்போ அவர் கூட வைக்கும்போது தனித்தனியாக ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. கண்டிப்பாக எடப்பாடி அவர் நீ சிஎம் ஆகக்கூடாதுன்ற ஒரு தாட் அவருக்கு ஒரு சீனியாரிட்டி பார்ப்பாங்க. ஸோ அந்த தாட்டுக்கும் போது அவரோட சிஎம் பொலிட்டிக்கல் இந்த இது அவருக்கு வராது இல்லையா?
ஸோ அதனால் தனியாக இருந்தாவே பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும். ஆனால் சிலவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி தான் விஜய் வருவார், இந்த ரஜினி கமல் மாதிரி ஏமாத்திட்டு திரும்பி படத்துக்கு ஓடிடுவார், பயந்து ஓடிடுவார் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ரஜினி கமல் இருந்தாங்க, எவ்வளோ நாள் இருந்தாங்க, ஏன்னா ஒரு 50% மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வச்சது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்றது ஓவரால் பாப்புலர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கள மாதிரி இவர் இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிக்கிறீங்களா? நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அங்கே இருக்கிற ஆளுகள்லாம் இப்போ இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் தாண்டிட்டு டிவிக்கே பற்றிலாம் பேசுகிறாங்களா? ஆக்சுவலாக அதான் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? தேங்க்யூ. சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வெளியில் போராட மாட்டார், வீட்டுக்குள்ளேயே வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்காருனாரு. நேற்று நேரடியாக களத்துக்கு வந்து போராட தொடங்கிட்டார். எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து வரமாட்டார் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரி, 2024 ஒரு ஆட்சி மாற்றத்தை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எந்த ஊருண்ணா? நான் திருவாரூர். திருவாரூர். நீங்கள் எப்படிண்ணா பார்க்குறீங்க? திருவாரூர் கலைஞரோட ஊர் வேறு இல்லை? திருவாரூர் வந்து கலைஞரோட கோட்டைங்க. சரி, நான் 2026 மாறும்னு எதிர்பார்க்குறேன். மாறுன்னு எதிர்பார்க்குறீங்க. எப்படிண்ணா விஜய் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை? குறிப்பாக வந்து இளைஞர்கள் நான் பார்க்குறவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச வயசுலேருந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 ஆண்டுகிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது. சரி, அதனால 2026 விஜய் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, கோட்ரு பிரியாணி இதெல்லாம் இனிமே எடுபடாதுங்க. இனி எடுபடாது. இப்போ வந்து எல்லாமே சோசியல் மீடியாவில் உடனே பரவிடுது. சரி, இனிமே எடுபடாது. அவ்வளோ நம்பிக்கை சொல்ல என்ன காரணம்? ஆனால் அவங்க நம்புகிறாங்க கடைசி நேரத்தில் நம்ம மக்கள் தானே காசு பணம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம்னு எல்லாம் கொடுத்து தான் இவனால ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. சரி, இனிமே முடியாது. நீ மக்களை ஏமாற்ற முடியாதுங்க. ஏமாற்ற முடியாது. விஜய் யாரு கூடயாவது பக்கா திமுக. சரிண்ணா, பிறந்ததுலேருந்து திமுக. சரி, எங்கள் ஊர் திருவாரூர். சரி, கலைஞர் பிறந்த ஊர். சரி. இப்போ எங்களுக்கே பிடிக்கல. என்ன காரணம்னா ஏன் திமுக நடக்குது? நாட்டில் எவ்வளோ நடக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ நடக்குது தப்பு. ஆனால் அவங்க வந்து இன்னும் தைரியமாக இவ்வளோ நாள் 200 தான் வின் பண்ணுவோம். நினைக்கிறேன் இப்போ 234 வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற 34 வின் பண்ணுவாங்க. இல்லைண்ணா, திமுக வந்து என்ன சொல்லுது, நாங்கள் 234 வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு நேரடி எதிரி விஜயா இல்லை அதிமுக வேணா? சரி, விஜய் வந்தாருண்ணா முதல்வராக இருந்தால் எப்படி இருக்குண்ணா தமிழ்நாடு? விஜய் இருக்கும். அக்கா அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. நன்றிங்கக்கா. என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 17. நீங்கள் வந்து முதல் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவீங்க. 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி வந்துடுமா? வந்துடும். அப்போ ஓட்டு விஜய்க்கு தான். வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? வீட்டில் எல்லாம் ஓட்டு அவருக்கு தான் இல்லை சொல்லி மாற்றிடுவீங்களா? அவர் மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எடப்பாடியார் வந்து இவரை கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து தாவேக்கா விஜய் வந்து என் கூட சேர்ந்துக்கோங்க அப்படிங்காரு. அது இவங்க வந்து எப்படி சேராங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் நமக்கு வந்து பிடிச்சா இப்போ ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். சரி, இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவோம். சரி, அது வந்து இப்போ போடனே நம்ம தீர்மானிக்க முடியாது. சரி. வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க? வீட்லையா எல்லாம் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒரு இதுக்கு போயிடுவாங்க. மக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு சொல்லுங்க. ஒருத்தர் எம்ஜிஆருக்கு போடலாங்க, ரெட்டலைக்கு போடலாங்க, ஒருத்தர் உதயசூரன் போடலாங்க. அது ஒருத்தர் இது. ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்புறீங்களா? ஆமாம். நன்றிங்க.